வந்து என்ன அப்படின்னா, இப்போ இப்போ பி ஃப்ராங்க், எனக்கு விஜய் சாரோட ரசிகர்கள் பூத் ஏஜென்ட் ஆளுங்களாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், தே ஆர் ஃபோர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. ஆனால் அவங்க இத்தனை நாள் பழகி பேசக்கூடியவர்கள்லாம் பெரியவங்கள்லாம் அந்த ஊருக்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்களாம் ஏடிஎம்கே டிஎம்கேல இருப்பாங்க. அவங்கள மீறி அந்த இடத்துல ஏய் அப்படின்லாம் பேச முடியாது. என்னப்பா தம்பி என்ன உட்கார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த இடத்துல தான் அவர் டிஃபிகல்ட்டை சந்திப்பாங்க. ஸோ லோ லெவலில் ரீச் ஆகும், பப்ளிக் ஆடியன்ஸு இந்த மாதிரி புது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய் சார் போடுவாங்க. ஆனால் டெலிவர் ஆகிற இடத்துல சிக்கல் இருக்கும். இட்ஸ் நாட் அ ஈஸி கேம். இவங்க ஒரு பெரிய கட்டமைப்பு, பெரிய 2 ஆலமரம், டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறது ஆலமரம். ஸோ அந்த ஆலமரத்தில் வந்து ஈவன் தோ இஸ் அ மாஸ் லீடர், கொஞ்சம் அழகாக பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி ஐடியா பண்ணி அலைன்ஸ் பண்ணி போனாங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக. இல்லை நான் இப்படித்தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், நான் வந்து ஐ வாண்ட் டு நோ அபவுட் மை ரியல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு என்ன பர்சன்டேஜ் வரப்போகுது இந்த தடவை 26ல், அதை முடிவு பண்ணி தான் நான் 31ல் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட்.